ஹாய் நான் ஷாம் ஷாம் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கமருதீன் அவர்கள் வெளியே போனதுக்கு விஜே பார்வதி மட்டும்தான் காரணமா? அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சைக்காலஜிக்கல் சீக்ரெட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கமருதீன் அவர்களை மகாநதி சீரியல்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். விஜய் டிவியினுடைய அந்த டிஆர்பி பசிக்காக இப்படி இரையாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி அவர்கள் பேசியிருக்காங்க. அதில் வேறு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூஸும் பேச போகிறோம். சிவானியினுடைய அம்மா அதே மாதிரி நம்ம கவின் அவர்களுடைய ஃப்ரெண்டு பிரதீப் அவர்கள் செயல்பட்டது போல விஜே பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ஒரு சில இன்புட்ஸ் வந்திருந்தா வேற மாதிரி கூட மாறி இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களை பற்றி தான் டீட்டெயில்டாக வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேச போகிறோம். சிவானி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அவர்கள் கூடயே வந்து அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க, உட்காருவாங்க, பேசுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பிக் பாஸில் சிவானி அவங்களுடைய அம்மா வரும்போது ஒரு சில அட்வைசஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி பண்ணக்கூடாது, நீ இப்படி சுற்றுறதுக்காக ஒன்று உள்ளே அனுப்பியிருக்கேன், நீ வந்ததோட நோக்கம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனப்போ ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க. சிவானி அவர்களுடைய அம்மா போல விஜய் பார்வதியுடைய அம்மாவும் பேசுவாங்க, சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் வந்து ஏற்பட்டது. அதே மாதிரி கவின் அவர்கள் லோஸ்லியா இஷ்யூ போயிட்டு இருக்கும் போது கவின் அவர்களுடைய ஃப்ரெண்டு பிரதீப் அவர்கள் வந்து நான் இப்போ ஒன்று பண்ணுவேன், நீ ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு பலார் அரைஞ்சிட்டாரு. அரைஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பித்து அந்த கேம் பிளேயில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டது கவினுக்கு. லோஸ்லியாவினுடைய அப்பா வரும்போது அவங்க கனடாலேருந்து வர்றாங்க. ஸோ அவங்க வரும்போது இதுக்காக உன்னை இங்கே அனுப்புனேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நான் உன்னை இப்படியா வளர்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த அந்த வார்த்தைகள், ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்த அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தை லோஸ்லியாவினுடைய கேம் பிளேவையும் மாற்றுச்சு. இந்த மாதிரி பார்வதி அவர்களுக்கும் அதே மாதிரி கமருதீன் அவர்களுடைய ஃப்ரெண்டு போத்தன் அவர்கள் வந்திருந்தாரு. அவரும் இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு சில இன்புட்டுகளை கொடுத்திருந்தா. நீ அரோராவை நம்புறதுக்கு பார்வதியை நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு சில விஷயங்கள் இன்னும் அவங்க இருவரும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தா பார்வதி கமருதீனுடைய கேம் பிளேவே மாறி இருக்கும்னு தோணுது. கமருதீன் அவர்களுக்கும் விஜே பார்வதி அவர்களுக்கும் ரெட் கார்டு கிடைத்தது அப்படின்றது ஒரு கேம் ஷோல தான். இது கேம் ஷோ தான். இது லைஃப் ஒட்டுமொத்த லைஃபும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் டாக்ஸிக்கா செயல்பட்டதுனால 2 பேருக்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு சில கமெண்ட்ஸு, ஒரு சில ரீல்ஸ்லாம் பார்க்க முடியுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து பாவம் விஜே பார்வதினால தான் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜே பார்வதி அந்த ரெட் கார்டுக்கு அப்புறமும் திவ்யா கிட்ட சண்டை போட்டாங்க. சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் அப்படி முறைச்சிக்கிட்டு தான் வந்து வெளியே போனாங்க. வெளியே போகும்போதும் அவங்கள சென்ட் ஆஃப் பண்ண யாருமே இல்லை. கமருதீனுக்காக வெயிட் பண்ணாங்க. அவர் வரல அப்படின்னோடனே டக்குன்னு கிளம்பி வந்து போயிட்டாங்க விரிட்டுன்னு. ஸோ அங்கேயும் அப்படி ஒரு கோபத்தோடயே அவங்க செயல்பட்டது. யாரும் சென்ட் ஆஃப் பண்ணாமல் இருக்கும்போது பார்வதி மேலே பார்வதி தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி பொசிஷனிங் ஆயிடுச்சு. பார்வதி மட்டும் இல்லாமல் கமருதீன் அவர்கள் பேசிய வார்த்தைகளும் பார்வதி கூட சேராமல் இருக்கிறதுக்கு முன்னாடியும் கமருதீன் அவர்கள் விட்ட வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள், அந்த ஒரு அபியூசிவ் வார்த்தைகள் வந்து இன்னும் மோசமானது அப்படின்னு வந்து தோணுச்சு. எப்படி வந்து பிசிக்கல் வயலன்ஸ் அப்படின்றத விட வெர்பல் வயலன்ஸ் வந்து மோசமானது. அதனால தான் திருவள்ளுவரே தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் சைக்காலஜிக்கலா கமருதீன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு. விஜே பார்வதினால தான் கமருதீன் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் பேசுறதுக்கான காரணம், கமெண்ட்ஸினுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் மனம் உடைந்தாரு, அழுதாரு, காலில் விழுந்தாரு. அதுக்கப்புறம் வினோத் அவர்கள் அஸ் அ ஃப்ரெண்டாக ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசி அழுதாரு, உடஞ்சி அழுதாரு. டேய் நான் உனக்கு துரோகமே நினச்சது இல்லடா, நீ இந்த பொண்ணுனால தான் இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுது உடஞ்சு அவரும் டைவர்ட் பண்ணார். விஜே பார்வதினால தான் நீ ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. திவ்யா அவர்களும் விஜே பார்வதினால தான் உனக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணும்போது உடைந்து ஒரு மனுஷன் வந்து உணர்ந்து ரெட் கார்டுக்கு என்ன சாரி மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். ஆனால் பார்வதி மன்னிப்பு கேட்டிருந்தாலும் அது வந்து உணர்ந்து கேட்டது போல வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே ஆகலை. இந்த ரீசனின் காரணமாக தான் பார்வதி தான் முழுக்க முழுக்க கமருதீன் வந்து வெளியே போனதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 2 பேருமே டாக்ஸிக்காக நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்குள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2 பேரும் வெளியே போனாங்க. இந்த சாண்ட்ரா இஷ்யூ அப்போ சாண்ட்ராவை வந்து டியூன் பண்ணது ஸ்கேம்ட்ரா அப்படின்னு ஆரம்பிச்சது, ஃப்ராடுன்னு ஆரம்பிச்சது, பார்வதியும் சாண்ட்ராவும் ஃப்ரெண்டாக இருந்தவங்கள பிரித்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முக்கோண சண்டையில். ஏன்னா சாண்ட்ரா அவர்களை இந்த சாட்டர்டே வந்து தப்பாக காட்டணும், விஜய் சேதுபதி அவரை ட்ரால் பண்ணணும், இல்லைன்னா பேட் டச்சுக்கு வந்து நான் பார்வதி கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டேன், நிறைய வார்த்தையை விட்டேன், அது வந்து பெருசாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கம்மி பண்ணி சாண்ட்ரா விஷயத்தை பெருசாக்குறதுக்காக ஒரு முயற்சி எடுத்தார் கமருதீன் அவர்கள். அதுதான் பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ ஓவராலாக வெர்பல் அபியூஸ், ஃபிசிக்கல் அபியூஸ் ரெண்டுமே டாக்ஸிக்காக இருந்ததுனால 2 பேருக்கும் ரெட் கார்டு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ரெட் கார்டுன்றது ஐயோ இவங்க வாழ்க்கையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு சோசியல் மீடியாவில் ஒரு சிலர் போட்டுட்டு இருக்காங்க. இது வாழ்க்கையின் முடிவெல்லாம் கிடையாது. இது ஒரு கேம் ஷோ. இதில் அவங்க ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க.
டிஆர்பி வெறிக்காக தான், டிஆர்பி பசிக்காக தான் விஜய் டிவி அவர்கள் இந்த பிக் பாஸ்ல அந்த கார் டாஸ்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரி அவர்கள்லாம் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல 2, 3 விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதுலேயும் வந்து எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு ரெட் கார்டு எபிசோட ஒரு ரீடெலிகாஸ்ட் பண்ணது வந்து இதுதான் முதல் முறை. சாட்டர்டே எபிசோட சண்டே மார்னிங் வந்து ரீடெலிகாஸ்ட் வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ப்ரோமோல திவாகர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்க்கும் போது அரௌண்ட் ஒரு 40 நாள் கிட்டக்க திவாகர் அவர்கள் வெளியே போறாருன்னே ப்ரோமோல வந்து காமிச்சாங்க. இவரை வெளியே அனுப்ப போறோம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கு ரெட் கார்டு கொடுக்குறோம் இன்னைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. ஸோ இது டிஆர்பியினுடைய வெளிப்பாடு தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தோம் மாறுறதுக்கு, திருந்துறதுக்கு. ஆனால் திருந்தலை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. விஜய் டிவியில் இருக்கிற ஒரு சிலர்கிட்ட பேசும்போதும் அவங்க சொன்ன விஷயங்களும் தான். ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பார்வதி அவர்களை பிளான் பண்ணதே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து போன தடவை முத்து அப்படின்ற ஒரு ஹீரோ ஒன்று வந்து ஒரு டைட்டில் வின்னர் வந்து உருவானார். 50வது நாளுக்கு அப்புறம் உருவாயிட்டார் அவர். ஆனால் அங்கே வந்து ஒரு வில்லன் வில்லி கேரக்டர் இல்லை, ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனண்ட் இல்லை. அப்படி ஒரு வில்லி ஒரு நெகட்டிவ் வைபான ஒரு கேரக்டரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை பார்வதி அவர்களை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா சர்வைவல் ஷோலையே அவங்க நிறைய சண்டை போடுறது, பிரச்சனை பண்றது இதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி ஒரு நெகட்டிவ் வைபான கேரக்டரை உருவாக்கி ஒரு 90 நாள்ல ஒரு 80+ ப்ரோமோ கிட்ட வந்தாங்க. அவங்க பண்ண சண்டை, ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வந்து நிறைய கேப்சர் வந்து பிக் பாஸ் வந்து பண்ணாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அவங்க கிட்டக்க அவங்கள வந்து மில்கா அவங்க கண்டென்ட் எல்லாம் உருவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இப்படி அனுப்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும்போது அவங்க பண்ண டாக்ஸிக் விஷயங்களுக்கு அவங்க பண்ண புல்லிங்க்கு அவங்களுக்கு ரெட் கார்டு அவசியம் தான். ஆனால் அந்த சேலரி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய சேலரி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது அவர் ரெட் கார்டுக்கு தகுதியான நபர் கிடையாது. ஆனால் பார்வதியும் கமருதீனும் ரெட் கார்டுக்கு என்னை பொறுத்தவரையும் தகுதியான நபர் தான். அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் சரியில்லை. பிரதீப் அவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ நம்ம கேள்விப்படும் போது கொடுத்தாங்க. அதுவும் 100 நாளைக்குள்ளேயே கொடுத்தாங்க. ஷோ முடிச்சு 100 நாளைக்குள்ளேயே கொடுத்தாங்க. அது மாதிரி இவங்களுக்கும் வந்து பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. விக்ரம் அவர்கள் இந்த கில்லர் காயின் டாஸ்க்கை வந்து அணுகுன முறை அப்படின்றது வந்து என்ன பொறுத்தவரையும் சரியா இல்லை அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த கில்லர் காயின் அப்படின்றத அதை அப்படியே எடுத்துட்டு வீடு ஃபுல்லாக ஓடணும். ஓடி போய் பிடிக்கிறது, அட்டாக் பண்ணுறது, அப்படி அந்த ஹைட் அண்ட் சீக் மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிளே வந்து பண்ணியிருக்கணும். அதை தவிர்க்கிறதுக்கு விக்ரம் அவர்கள் போட்ட அந்த ஸ்ட்ராட்டஜி தான் காரணம். விக்ரம் அவர்களால் ஓட முடியாது, கொஞ்சம் ஓடுறது கஷ்டம். ஏன்னா அவர் அந்த ஓடும் போதே சொல்லியிருப்பாரு ரொம்ப நாளாச்சு ஓடின்னு சொல்லிட்டு. அதனால அவருக்கு ஃபேவராக தான் அந்த ஐடியாவை யோசிச்ச மாதிரி தோணுச்சு. அந்த டாஸ்க்கை வந்து அப்படி சுவாரஸ்யமாக்கியிருக்க கூடாது. பிடிச்சி அமுக்கி ரெஸ்லிங் மாதிரி பண்ணது அப்படின்றது சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு வந்து தோணுச்சு. அதே மாதிரி நான் வந்து இந்த சண்டே எபிசோடு பார்க்கறதுக்கு முன்னாடியே இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். விஜய் சேதுபதி அவர்களும் ப்ரோமோல பேசியிருக்காங்க, திவ்யா அவர்கள் அந்த விக்ரம் சண்டேல. ஸோ அந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து விக்ரம வக்ரம்னு பொசிஷனிங் பண்ணாங்க. அதை வந்து ஏற்றுக்கவே முடியல விக்ரமால. அப்படி இருக்கும்போது திவ்யாவை ஃப்ராடுன்னு ஒரு பொசிஷனிங் பண்ணாரு, ஒரு பிராண்டிங் பண்ணாரு. அது சரியான விஷயம் கிடையாது. நாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு கன்வின்சிங்காக வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் அந்த ஃப்ராடுன்னு பிராண்டிங் பண்ணுறது, ஸ்கேம்ட்ரான்னு பிராண்டிங் பண்ணுறது, காமருதீன்னு பிராண்டிங் பண்ணுறது அப்படின்றது சரியான விஷயம் கிடையாது. ஸோ விக்ரம் அவர்கள் அந்த கோபத்தில் சண்டை போட்டது கொஞ்சம் எல்லை மீறிய மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி கமருதீன் கிட்டக்க அவர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் பயன்படுத்திப்பார் ஓல. அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினதும் நேஷனல் டெலிவிஷன் 100 கேமரா கிட்ட இருக்கு. அவ்வளோ ரியாலிட்டி ஷோ வந்து நாடு நாடாக போய் பண்ணியிருக்காரு விக்ரம் அவர்கள். அப்படி இருக்கும்போது வார்த்தைகளில் அவருக்கும் கட்டுப்பாடு இருந்திருக்கணும் அப்படின்றது வந்து தோணுது. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா அவர்கள் டாப் 6ல் இருக்கிறதுக்கு தகுதியான நபரான்ற ஒரு சில கேள்விகள் வருது. அவர் சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை பற்றியெல்லாம் நம்ம போன எபிசோட்லலாம் பேசணும். பார்வதியும் கமருதீனும் பண்ணது மிக மிக தவறு. இருந்தாலும் அவங்க போர்வையை பொத்திட்டு நடந்த விதமாக இருக்கட்டும், கடைசி கமருதீன் காலில் விழுங்கும் போதும் அவங்க ஒரு பிஹேவ் பண்ணதாக இருக்கட்டும், அது கொஞ்சம் ஓவர் டூவாக தான் தோணுச்சு. கமருதீன் அவர்கள் மகாநிதி சீரியல்ல இருந்து ஒதுக்கப்பட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த சீரியலினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிட்ட பேசும்போது இப்போ அவர் ரெட் கார்டு வந்து வாங்கிட்டாரு. ஆனால் இந்த மகாநிதி சீரியலில் எப்போவோ அவருடைய கேரக்டரை வந்து நாங்கள் வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம். லாங் பேக்கே அது எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் தான் அவர் பிக் பாஸ் போனார். இப்போ ரெட் கார்டு வாங்கியிருக்காரு. இப்போ ரெட் கார்டு வாங்கினதுக்கும் மகாநதி சீரியலில் அவருடைய கேரக்டர் இல்லாமல் இருக்கிறதுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரெட் கார்டு வாங்கின கமருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் விஜய் டிவியில் எதுவும் ஷோஸோ இல்லை வந்து சீரியலோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா நார்மலாக வந்து ஒரு ஃபுட்பாலில் ரெட் கார்டு வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 2 மேட்ச் விளையாடாமல் இருப்பாங்க, இல்லை ஒரு மேட்ச் விளையாடாமல் இருப்பாங்க. ஹாக்கிலேயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில மாதங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். ஆனால் ரெட் கார்டு வாங்கின மகத்தவர்கள் விஜய் டிவியில் மறுபடியும் ஒரு ஷோக்கு வந்து வந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிக் பாஸில் நெகட்டிவ் நேம் எடுத்த ஒரு சிலர் வந்து பயங்கரமாக கம்பேக் ஆகியிருக்காங்க.
ஏன்னா இது வந்து ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ தான். இது லைஃபுடைய ஒரு ஒரு முடிவெல்லாம் கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படிங்கும்போது விஜய் பார்வதி அவர்களும், கமருதீன் அவர்களும் பண்ணது தவறு தான். இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்களும் கம்பேக் ஆறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அவங்கள நம்ம பார்க்கும்போது, ஏன்னா கமருதீன் அவர்கள் வந்து லைஃப்ல வந்து நெறைய அச்சீவ் பண்ணணும்லாம் நெனைக்கிறாரு. விஜய் பார்வதியும் அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க. ஏதோ ஒண்ணு நடந்துருச்சு. ஏன்னா கேமரால காட்டும்போது ஒரு சில நேரம் மியூசிக்கோட, கேமராவோட யார வேணா ஒரு சில நேரங்கள்ல பார்க்கும்போது நமக்கு தவறாக தோணலாம். அவங்க பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. முட்டு குடுக்கல. ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கைக்கும் அடுத்த கட்டம் போணும் இல்லைங்களா? அப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்வைகள் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா இப்ப கவின் அவர்களும் வந்து ஒரு கெட்ட பேரோட தான் பிக் பாஸ விட்டு வெளிய வந்தாரு. அவருக்கு ஒரு நெகட்டிவ் வைப் இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா வெளிய வந்து இன்னைக்கு படங்கள்லாம் பண்ணி, டாடாலாம் பண்ணி கலக்கிட்டு இருக்காப்ல. அர்ச்சனா அவர்களுக்கும் நடந்தது. நிஷா அவர்களுக்கும் நடந்தது. அவங்கலாம் கம்பேக் ஆயி ஒரு சில நெகட்டிவ் வைப் ஏற்பட்ட நபர்களும், மகத் மாதிரி ரெட் கார்டு வாங்குன நபர்களுமே மறுபடியும் விஜய் டிவில வந்து கெஸ்ட்டாவே வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கமருதீன் அவர்களும், பார்வதி அவர்களும் அவர்கள் பண்ண ஒரு சில விஷயங்கள அவங்களே கண்ணாடி மாதிரி பிக் பாஸ் ஷோவ பார்த்து அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கம்பேக் குடுப்பாங்க, பெருசா குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். பிக் பாஸ் 9 சீசனும் நெறைய விஷயங்கள வந்து பார்த்துருக்கேன். ஒரு மீடியா ஸ்டூடெண்ட்டா, மீடியா பெர்சனா நெறைய அனலைஸ் பண்ணி, ஏன் இந்த ஷோவ உலகத்துல அதிகமா பார்க்கக்கூடிய ஒரு ரியாலிட்டி ஷோவா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கும்போது, ஒரு சில விஷயங்கள்லாம் புரியும். சைக்காலஜிக்கலா எப்படி இந்த ஷோவ வந்து அணுகுறாங்க, மக்கள பார்க்க வைக்கிறாங்க அப்படின்லாம் வந்து நெறைய வந்து நான் டீகோடிட்டு அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதுலயும் வந்து இந்த சீசன்லயே நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா, திவ்யா அவர்கள்ட்ட போய் விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. நீங்க பார்வதிய பார்த்து இப்படி இப்படி ஒண்ணு பண்ணீங்கல்ல, அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ பார்வதியோட சண்டை போட முயற்சி பண்ணும்போது விஜய் சேதுபதியே பாராட்டுறாருன்னு சைக்காலஜிக்கலா உள்ள போய் இன்னும் வந்து சண்டை போடுவாங்க. அப்புறம் பார்வதியும், கமருதீனும் ஒரு தவறு பண்ணியிருக்கும்போது, அத பத்தி பெருசா பேசாம அமித்துடைய கேப்டன்ஷிப்ப பத்தி பேசியிருப்பாரு. ஸோ அத பேசும்போது பார்வதிக்கும், கமருதீனுக்கும் நம்ம இந்த வாரம் பண்ணது தப்பு இல்ல போல. அடுத்த வாரமும் இப்படி பண்ணலாம் போல அப்படின்னு வந்து தோணும். இது சைக்காலஜிக்கலா உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட ஒரு சில நேரம் பண்ண விஷயங்கள ஒரு சிலத பாராட்டுவாங்க. சபரி, வினோத் நீங்க பண்ணது சூப்பர்ன்னு பாராட்டுவாங்க. ஒரு சில நெகட்டிவ் விஷயங்கள சைக்காலஜிக்கலா டியூன் பண்ணி விடுவாங்க. தூண்டி விடுவாங்க. ஸோ இப்ப பார்வதியும், கமருதீனும் ரெட் கார்டு வாங்க விடாம விஜய் டிவி நெனச்சிருந்தா ஒரு 40, 50 நாள்லயே அவங்கள இன்னும் டியூன் பண்ணி வேற மாரி மாத்தி விட்டுருக்க முடியும். பிக் பாஸ் மேல இருந்து சொல்லியும் மாத்தி விட்டுருக்க முடியும். ஆனா அந்த ஷோவ உங்களுடைய கேரக்டர செக் பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கலா அவங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இதுதான் அந்த ஷோவோட கான்செப்ட்டே. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட ஷோ டிஆர்பி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஷோவா வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது, அதிலிருந்து என்னென்ன கத்துக்கலாம்? ஸோ இத வந்து நீங்க நம்ம பிக் பாஸ் வந்து இப்படி இருக்கு, டிஆர்பிக்காக இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்னு என்ன சொன்னாலும், அடுத்த வருஷமும் பிக் பாஸ் வந்து தொடரும். உலகம் ஃபுல்லா பிக் பாஸ் வந்து போயிட்டு தான் இருக்கும். அப்ப இந்த ஷோ மூலியமா நான் புரிஞ்சுகிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு தவறு பண்ணும்போது குடுக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கானா வினோத் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும், கமருதீன் அவர்கள் கிளம்பும்போது சொன்ன வார்த்தைகள் ரொம்ப எமோஷனலா இருந்தது. டச்சிங்கா இருந்தது. ஆனா, கமருதீன் அவர்களுடைய ஃப்ரெண்டுன்னு உள்ள வந்தவரு இன்னும் ஸ்ட்ராங்கா வார்த்தைகள் சொல்லல. அப்ப ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கோவத்துல நம்ம இருக்கும்போது, வார்த்தைகளை விடாமல் இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து "தீயினால் சுட்ட புண் உள்ளாறும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு" அப்படின்ற ஒரு மேட்ரு இந்த பிக் பாஸ் ஷோல நம்மளால ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ள முடிந்தது. அதையும் தாண்டி கோபமா நம்ம எவ்வளவோ நல்லது பண்ணியிருப்போம். அந்த நல்லதெல்லாம் கோவம் வந்து மறைச்சு விட்டுரும். கோவத்துல ஒரு 1/2 அன் ஹவர்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம், கமருதீனுக்கும், பார்வதிக்கும் மிகப்பெரிய வாய்ப்பையே வந்து தலைகீழா மாத்திருச்சு. இல்லன்னா அவங்க 2 பேரும் அந்த கார் டாஸ்க்ல அந்த சம்பவம் நடக்கலைன்னா, ஃபைனலிஸ்ட் வரையும் கூட போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுடைய கோபம், நம்ம வாய்ப்பையே நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு ஓடி போயிரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ஹைவே இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 40 ஆக்சிடென்ட், 50 ஆக்சிடென்ட் நடக்க தான் செய்யும். அப்படி நடக்கும்போது அந்த ஹைவே பயணத்த நம்மளால தொடராம இருக்க முடியாது. அந்த பயணத்துல விபத்து இல்லாமல் போவது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி இன்னைக்கு மீடியா இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு அப்படின்னா, அதுல டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்க தான் செய்யும். ஒண்ணு அத டோட்டலா அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா, அதுல இருக்கிற நல்லத மட்டும் எடுத்துக்கணும். நம்ம நெறைய நேரங்கள்ல ஷாபு 3ல என்ன இன்சிடென்ட் நடந்தாலும், அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள அடிக்கோடிட்டு காட்டியிருக்கோம். தேங்க் யூ சோ மச்.